கர்த்தர் அங்கே ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு முன்பதாக கர்த்தர் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கினார். சரி, சாப்பாடை உண்டாக்குனார், ரொம்ப சந்தோஷம். சாப்பாட்டுக்காக ஒரு வேளை முதல்ல மிருகங்கள் உண்டாக்கப்படாவிட்டாலும் 8வது அதிகாரத்துக்கு மேலே நம்ம பார்க்கும்போது இந்த ஜீவ ஜந்துக்கள் நடமாடுகிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நோவாவுக்கு அங்கே 8வது அதிகாரத்தில் தான் கட்டளை கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி எல்லாம் புல்லும் பூண்டும் இதெல்லாம் நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஆண்டவர் வச்சுருந்தார். சரி, புல் பூண்டு ஆண்டவர் உருவாக்குனார், சாப்பிட்லாம். ஒரு ஆடு போகுது, மாடு போகுது அப்படின்னு போகும்போது நம்ம பார்க்கும்போது மட்டன் போகுது, பீஃப் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக நம்ம அதை சாப்பிட்றதுக்கு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த பறவைகளை ஆண்டவர் பார்க்கும்படியாக சொல்லுகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் நம்ம வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஏன் ஆண்டவர் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்க சொல்கிறார் என்று யோசித்து கொண்டிருக்கும்போது, பறவைகளுக்கு முன்பாக போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என் மனசுக்குள்ளே போட்டது, இந்த இயற்கையை ஆண்டவர் உண்டு பண்ணினது மனிதனை இந்த இயற்கையை ஆள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் ஏராளமான காரணங்களுக்காக மிருகங்களை பறவைகள் எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கிறார். என்னென்ன காரணங்களுக்காக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 26, 27 வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அப்போ எதற்காக வை காட் கிரியேட்டட் ஆல் நேச்சர் ஃபார் அஸ் அப்படின்னா, முதல் காரியம் லெசன் என்ன அப்படின்னா, வி ஹாவ் டு ரூல் ஓவர் இட். நம்ம நிறைய நேரத்தில் நான்லாம் யோசிப்பேன், நம்ம ஆளுகை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணுமே அப்படின்னு யோசிக்கும்போது, த ஹோல் எர்த் இஸ் ஃபார் மீ டு ரூல். எதற்காக ஆண்டவர் இந்த பூமி அனைத்தும் படைத்தார்? பூமியில் பறவைகள், செடிகள், மரங்கள், கொடிகள், அதுக்கப்புறம் ஊரும் பிராணிகள் எல்லாம் படைச்சார்னா நான் ஆளுகை செய்வதற்கு. 2வது காரியம், ஏன் ஆண்டவர் இந்த மிருகங்களையும் இந்த பறவைகளையும் படைத்தார் அப்படின்னு வாசிக்கும் போது யோபு 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் அங்கே யோபு எழுதி வைத்திருக்கிறார். இல்லை, ஆண்டவர் யோபை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அப்போ மிருகங்கள்கிட்டையும் பறவைகிட்டையும் நம்ம போய் கேட்டால் ஏதாவது பேசுமா அப்படின்னு கேட்டால் பேசுறதில்ல. இட் இஸ் இந்த யோபு புஸ்தகம் ஒரு பொயட்டிக் வெர்ஷன், அதாவது ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். அதனால அவர் அங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பறவையை கேட்டுப்பாரு, அது உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவையை கேளு, அவை உனக்கு அறிவிக்கும் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தெம். அவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான காரியங்கள் அங்கே இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்கிறார் என்னன்னா, சோம்பேறியே நீ ஆட்ட போய் கற்றுக்க, எறும்பின் இடத்துல போய் நீ கற்றுக்க. அப்போ மிருகங்களையும் பறவைகளையும் ஆண்டவர் ஏன் படைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கற்றுக்கிறதுக்கு. 1, அவைகளை ஆளுகை செய்கிறோம். 2, அவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 3வது 2 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே பிலேயாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும்போது அங்கே ஏன் அங்கே ஒரு கழுதையை ஆண்டவர் உண்டாக்கினார் என்ற அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை என்ன பண்ணுச்சான்? தடுத்தது. அப்போ ஏன் ஆண்டவர் மிருகங்களை உண்டு பண்ணினார், ஏன் பறவைகளை உண்டு பண்ணினார் அப்படின்னு வாசிக்கும் போது முதல் காரியம் சொன்னேன், நாம் ஆளுகை செய்வதற்கு. 2வது காரியம் சொன்னேன், நாம் கற்றுக்கொள்வதற்கு. 3வது காரியம், நிறைய நேரத்தில் நம்ம மதிகேடாக நடக்கிறோம். இதை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பேசாத மிருகங்களை வைத்து நம்முடைய மதிகேடை ஆண்டவர் தடுத்து போடுகிறார். அந்த பீலையாம் அந்த கழுத மேலே உக்காந்துட்டு போகிறான். ஆனால் அங்கே உருவின வாளோடு அங்கே தேவதூதன் அங்கே நின்று, கர்த்தருடைய தூதனானவர் நின்று கொண்டிருக்கிறத பார்த்தோன்னே இவன் போட்டு கழுத போக மாட்டேங்குது, இவன் போட்டு கழுதையை அடின்னு அடிக்கிறான். அடிக்கும்போது கழுத வாயை திறந்து பேசுது, என்னன்னா, ஏன் என்னை அடிக்கிற
அப்படின்னு பேசுது. ஏன் அப்போ மிருகங்களை ஆண்டவர் உண்டு பண்ணார்னா நம்முடைய டு சேஃப்கார்ட் அஸ் ஃப்ரம் அவர் ஃபாலி. இன்னும் மிருகங்களை குறித்து வேதாகமத்தில் அப்படியே வாசிக்கும் போது பேதுரு அங்கே பாவம் செய்து விடுகிறான். பாவம் செஞ்சதுக்கப்புறம் பாவம் செய்துகிறான்னு சொல்கிறத விட ஆண்டவரை மறுதளிச்சிட்றான். மறுதளிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த நேரத்தில் 3வது டைம் மறுதளிச்சோன்னா என்ன 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 கூச்சு? சேவல் கூச்சு. அப்போ அர்த்தம் என்னன்னா, சேவல் கூவும்போது உடனே உனக்கு ஐயோ நம்ம தேடின ஆண்டவரை, நம்ம நேசித்த ஆண்டவரை நான் மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் ஊட்டுவதற்கு. எதற்காக ஆண்டவர் மிருகங்களை படைத்திருக்கிறார்? எதற்காக பறவைகளை படைத்திருக்கிறார்? எனக்கு ஞாபகம் ஊட்டுவதற்கு. அடுத்து இன்னும் ஆண்டவர் இது எல்லாத்தையும் படைச்சதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவர் அதை பார்த்தாருன்னு வசனம் சொல்லுது. மிருகங்களை உண்டாக்குனதுக்கு அப்புறமும் பறவைகளை உண்டாக்கணும் பார்த்தனும் கர்த்தர் அவைகளை நல்லது என்று கண்டார். ஸோ ஹி என்ஜாய்டு. அதை நல்லது பார்த்துட்டு வா சூப்பர் அப்படின்னு என்ஜாய் பண்ணுறக்கு. அப்போ ஏன் மிருகங்களையும் ஏன் பறவைகளையும் படைத்தார்? குயிக்காக சொல்லுங்கள். நாம் ஆளுகை செய்வதற்கு, நாம் கற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய மதிகேட்டை தடுப்பதற்கு, நமக்கு ஞாபகப்படுத்துவதற்கு, அதுக்கடுத்து நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறக்கு. இன்னும் ஒரு கடைசியாக ஒரே ஒரு விஷயம், எதுக்குன்னா அனிமல்ஸ் எதுக்கு ஆண்டவர் படைச்சாருன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நமக்கு தேவையான சாப்பாடு, நம்ம செய்கிற வேண்டிய வேலைகள், இதெல்லாம் நமக்கு கூட நின்று ஒத்தாசையாக நிற்கிற இன்னொரு ஒரு ஜீவனை ஆண்டவர் எதை படைச்சார் அப்படின்னா மிருகங்களை கர்த்தர் படைத்தார். ஆனால் இப்படி எல்லா இயற்கை படைத்த ஆண்டவர் மத்தேயு 6வது அதிகாரம் அங்கே 26வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அப்போ இன்னைக்கு இந்த முதல் காரியம் நான் உங்கள்கிட்ட இந்த பட்சிகளை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவர் இப்படி சொல்லல, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள்னு சொல்ல. God did not say just look at the fowls of the heaven. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப லைட்ரு வெர்ஷனாக look at the fowls of heaven இருக்கு. ஆனால் அந்த ரைட் டிரான்ஸ்லேஷன் தமிழில் உண்மையாலுமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. look with attention the fowls of the heaven. கவனிச்சு பாருங்க. அப்போ நம்ம பார்க்குற பார்வை ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையை குறித்த நம்முடைய பார்வை ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஊழியத்தை குறித்த நம்முடைய பார்வை ரொம்ப முக்கியமானது. மார்க் 8வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு மனிதனை ஆண்டவர் குணமாக்குகிறார். குணமாக்கின பின்பு அந்த மனுஷன்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ என்னத்தை பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனிதர்களை எப்படி பார்க்குறானா, மரங்களை போல நான் பார்க்குறேன் அப்படின்னா. அவனுக்கு கண்ணு தெரியுது, பார்க்குறான். ஆனால் மனிதர்களை அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னா மரத்தை மாதிரி அவன் பார்க்கிறான். இன்னும் வேதாகமத்தில் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது எரேமியாட்ட அடிக்கடி ஆண்டவர் கேட்குறாரு, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? உடனே எரேமியா சொல்கிற, ஆண்டவரே நான் ஒரு பொங்குகிற பானையை பார்க்குறேன். நீ கண்டது சரியே. The perception is very much important in our life. How we look at things. நாம் எப்படி காரியங்களை பார்க்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் பார்க்கிறபடி நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே மோசே ஏராளமான மனிதர்களை வேவு பார்க்கும்படி அங்கே அனுப்பி போட்டாங்க. அங்கே கானான் தேசத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு அங்கே அனுப்பி போட்டாங்க. மித்தவங்கெல்லாம் பார்த்துட்டு சொன்னது என்ன அப்படின்னா, அங்கே பெரிய ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அங்கே போனால் நம்மளை அடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யோசுவாவும் காலேப் என்ன சொன்னாங்க, தேவன் அந்த தேசத்தை நம் சுதந்தரிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை வேளையில் சொல்கிறேன், how we see things. தேவன் இஸ்ரவேலினுடைய சமஸ்த இஸ்ரவேலும் கோலியாத் 9 அடி இருக்கும்போது அவனை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் நடுங்கி, இவன் பெரிய ராட்சதன் அப்படின்னு பார்த்தாங்க. அவன் மார்பில் அவனுக்கு அங்கே மார்க் அவசம் அணைஞ்சிருக்கிறான், எங்கேயுமே அடிக்கிறதுக்கு இவனை எங்கே தான் அடிக்கிறது, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், பக்கத்தில் போயினா ஒரே வீசிடுவான், எப்படி நான் தப்பிக்கிறது? எல்லாரும் அவனை ராட்சதனா பார்த்தாங்க. ஆனால் தாவீது கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தார். கர்த்தர் பார்க்கிறபடி பார்த்தார். நீ தடியை தூக்கிட்டு வரும்போது நான் என்ன நாயான்னு கேட்டான் கோலியாத். உடனே சொன்னார், ஆமா நீ நாய் தான். He saw from the perspective of God. தேவன் பார்க்கிறபடி அவன் பார்த்ததினால் அவன் அங்கே காரியங்களை புரிந்து கொள்ள முடியுது. இன்னைக்கு சாயந்தரம் எதுக்காக சொல்ற அப்படின்னா, ஆகாயத்து பறவைகளை எப்படி பார்க்கணுமா? பாருங்கள்னு சொல்லியிருக்காங்களா இல்லை எப்படி இருக்கு வசனம்? கொஞ்சம் சொல்லுங்க, பேசுங்க. கவனிச்சு பாருங்க. அப்போ ஆகாயத்து பறவைகளை என்னத்தங்க கவனித்து பார்க்கறது? இன்றைக்கி நான் ஆண்டி பிரதர்கிட்ட போய், பிரதர் நாளைக்கு ஒரு வாரம் நம்ம போய் ஆகாயத்து பறவைகள் அப்படியே உட்காந்து கவனித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாட் வுட் யூ சே?
ஓகே, வாங்க பார்க்கலாம். வேற என்ன சொல்லுவீங்க? அடுத்த ஒரு வாரம் இதான் வேலை நமக்கு. அதை பார்த்து என்ன செய்ய போறோம்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை கவனிச்சு பாருங்கன்றாரு. God wants us to invest time to enjoy the nature. நிறைய நேரத்தில் நம்ம நம்முடைய வேலைகளையும் நம்முடைய காரியங்களையும் நம்முடைய எதிர்காலத்தையும் குறித்து நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேவைகளில் ஐயோ அடுத்து எனக்கு என்ன நடக்கும், எப்படி இது நடக்கும், இதுக்கு இந்த காரியத்துக்கு இப்படி செய்யலாமா, அடுத்து இவங்களை அப்படி செய்யலாமா அப்படின்னு நம்ம பிள்ளைகளை பற்றி யோசித்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பட் காட் சேஸ் திஸ் ஈவினிங், டேக் அ பிரேக். கொஞ்சம் நிதானிச்சு நிறுத்தி அப்படி மேலே கொஞ்சம் பாருங்க, இந்த பறவைகளை பாருங்க. அதை ஏன் சொல்றார் ஆண்டவர்? பறவைகளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெசன் ஏன் அப்படின்னா, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவங்க அது இந்த பறவை ஒரு நாள் கூட அது விதைக்கிறதே இல்லை, அது வேலைக்கே போல. அது என்னத்தை உண்மை என்னத்தை உடுப்போம் அது எதை பத்தியுமே அது கவலையே படல. பட் காட் ஃபீட்ஸ் them. ஒவ்வொரு நாளும் அந்த குருவிக்கும் அந்த காக்காவுக்கும் பட்டினியா கிடக்கிறதே இல்லை, சந்தோஷமா பறந்துட்டு தெரியுது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்திக்குவோம், அடுத்து இந்த காரியத்திலேருந்து அடுத்து எந்த காரியத்தில் செய்வோம், அதுக்கடுத்து நம்ம மேலே என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். we are after so many things. நிறைய காரியங்களை எடுத்து வச்சு நம்ம கவலைப்பட்டிருக்கோம். we carry a baggage, unwanted baggage. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை அள்ளி எடுத்து நம்ம பேக்குள்ளே போட்டுட்டு இதை நான் தூக்கிட்டு தான் திரிவேன், இதை நான் தூக்கிட்டு தான் நடப்பேன்னு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் பறவைகள் இடத்துலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் லெசன் என்னன்னா, உங்கள் கவலையை தூக்கி பக்கத்தில் வைங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார், நீங்கள் கடந்து போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீங்கள் கடந்து போகிற நிர்பந்தமான சூழ்நிலையை, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா கடினமான பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த மாலை வேளையில திட்டமா சொல்றேன். நான் யாருக்கு சொல்றேன் உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் ஃபார் த சர்ச் திஸ் ஈவினிங். உங்கள் கவலைகளை தூக்கி போடுங்க. ஒரு மனுஷன் இருந்தாராம், தலையில ஒரு பெரிய ஒரு பாரத்தை தூக்கி வச்சுட்டு, அவர் ஒரு வியாபாரி தலையில நிறைய ஒரு மீன்களை வச்சுட்டு அந்த கூடையை வச்சுட்டு போயிட்டே இருந்தாராம். அந்த ஒரு கிராமத்தின் பாதை, அங்கே வீடுகள் எதுவுமே இல்லை, இவர் அப்படியே ஊருக்குள்ளே போய் தான் இவர் விற்கணும். ஆனால் அந்த மீனை தூக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் காரில் வந்தாராம். காரில் வந்து அங்கே நிறுத்தி, ஐயா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறீங்களே, வாங்க காரில் வாங்க, அங்கே தான் போகிறேன், இறக்கி விட்டு போகிறேன் அப்படின்ட்டு பின்னாடி அவர் வண்டிக்கு பின்னாடி ஏறி உட்காருங்க அப்படின்னாங்களாம். இவர் வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்தாராம். ஏறி உட்காந்துட்டு அந்த கூடையை அப்படியே தலையில் வச்சுட்டே இருந்தாராம். போலவர் கேட்டாராம், ஐயா வண்டியில் ஏறிட்டீங்க, இப்பயும் ஏன் இந்த கூடையை தலையில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அவருக்கு பதில் இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா அவர் அதை தூக்கி வச்சு 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 பழகிட்டாரு. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி வச்சுட்டோம். இந்த பைபிளையும் தெரியாமல் அந்த வண்டிக்கெலாம் அந்த அவர் ஏறின மாதிரி இந்த பைபிளையும் தூக்கிட்டோம், ஆண்டவரை தேடிட்டோம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? காரில் ஏறி உட்காந்து இதை நான் தூக்கிட்டே தான் சுற்றுவேன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பறவை அது விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை, அது சேர்த்து வைக்கிறது கூட இல்லை. ஆனால் அவைகளெல்லாம் பரமபிதா உடுத்து வைக்கிறார், போஷிக்கிறார், பராமரிக்கிறார். இந்த மாலை வேளை சொல்லுகிறேன், இந்த பறவையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த மத்தேயு 10வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவியா? 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசேஷித்தவன் சொல்லுங்க எல்லாரும்.
ஆண்டவரே, ஐ எம் ஸ்பெஷல், என்னோட வேல்யூ ரொம்ப அதிகம் ஆண்டவரே. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள், நம்ம விரும்பாத சம்பவங்கள், நம்ம ஆசைப்படாத காரியங்கள்லாம் நடக்கும்போது, ஐயோ ஏன் எனக்கு இது நடந்துச்சு, ஏன் எனக்கு இந்த பாதையில் நான் போகிற பாதையில் எனக்கு தேவையில்லாத இவ்வளோ பெரிய லாஸ் ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சில நேரத்தில் வியாதியாக இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் தனிமையாக இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் பொருளாதார இழப்புகளாக இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சில டகாஃபாராக இருக்கலாம். இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் கர்த்தரால் ஆண்டவரே கர்த்தருடைய கருத்துக்குள்ள இருக்கிறவர்களாக இருந்தால், இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், எல்லா இழப்பும், எல்லா அவமானங்களும், எல்லா நோய்களும் எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே கர்த்தர் அனுமதிக்கிறது நல்லது. நமக்கு ஒருவேளை நிறைய நேரத்தில் தெரியாது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாதை, என் பாதையில் ஏன் இந்த கடினமான சூழ்நிலை, ஏன் இந்த வனாந்திரம். அந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், கர்த்தர் அனுமதிக்கிற வனாந்திரங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை யுத்தங்களுக்கு பழக்க வைக்கிறார். நீ பார்க்க போகிற காரியங்கள் இன்னும் மேலான காரியங்கள். காலாட்களோடு ஓடும் போதே நீ சோர்ந்து போனால் எப்படி, குதிரைகளோடு நீ ஓடுவது எப்படி. அங்கே வனாந்தரமான பாதையில் இஸ்ரவேல் ஜனங்க அது வரைக்கும் அடிமையாகவே இருந்துட்டான். இனி வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் ராட்சதர்கள் இருக்கிறான். ஆண்டவர் ஏன் இந்த வனாந்தரத்தில் கூட்டிட்டு போறாருன்னா, அதில் இருக்க கரடுமுரடான பாதையில் அவனை உருவாக்கி அவனை ஒரு யுத்த புருஷனாக மாற்றணும். ஃப்ரம் அன் ஸ்லேவ் டு அன் வாரியர், அதை மாற்றணும் ஆண்டவர். அதற்காக அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா வனாந்தரங்களை அனுமதிக்கிறார். அப்போ இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், பக்கத்தில் இருக்கவங்களை சும்மா ஒரு கையை காமிச்சு சொல்லுங்க, கவலைப்படுறதை நிறுத்துங்க. சொல்லுங்க, கவலைப்படுறதை நிறுத்துங்க. நாளைக்கு ஒரே ஒரு ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் எந்திரிங்க, நீங்கள் ஒரு 10 மணி கூட எந்திரிங்க. எங்கேயாவது ஒரு லெஷராக குடும்பத்தோடு போய் ஒரு காட்டு பகுதியில் தனியாக கூட போய் ஒரு காட்டு பகுதியில் நின்று ஒரு 2 குருவியை மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். அந்த குருவி ஏதாவது ஒன்று எங்கேயாவது அப்படியே சோகமாக உட்காந்துருக்கான்னு பாருங்கள். இல்லை, நான் நிறைய நேரத்தில் உட்காந்து பார்ப்பேன். ஒரு சில இந்த ஒத்த குருவிக்கு என்ன பண்ணுன்னா, இந்த கரண்ட் கம்பி மேலே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன நினைக்குமோ தெரியல, எந்திரிச்சு அப்படியே டக் டக் டக்குன்னு அப்படியே பறந்து போயிடும். சந்தோஷமாயிரும் ஒரு செகண்டில். அதுக்கு சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியுமே கவலை இல்லை. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கவலைகளை விட்டு விடுங்கள். 2 காசுக்கு விற்கிற குருவிக்கு அவர் ஒரு சித்தம் வச்சிருப்பார்னா, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஏராளமான சித்தம் வைத்திருக்கிறார். 2வது லெசன் என்ன நம்ம பறவைகள்ட்ட இருந்து கற்றுக்கணும்னா, எரேமியா 8வது அதிகாரம் 7வது வசனம். நான் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். எரேமியா 8:7. இங்கே முன்னாடி தான் இருக்கு. அப்படியே இல்லை ஆண்டி, மேலே இருக்கிற வார்த்தை ஆண்டி, மேலே இருக்கிறது. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அப்ப 2வது காரியம், ஒரு பறவை கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நாரைக்கு அதோட வேலை தெரியும். அங்கே குருவி கொக்குக்கும் தகைவிலான் குருவிக்கும் அது வரத்தக்க காலத்தை, they know the season, எந்த சீசன்ல எங்க மைக்ரேட் ஆகணும், என்ன பண்ணணும், they understand. இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்கி போடுறதுக்கு ஒரு காலம் உண்டு, அங்கே சந்தோஷத்திற்கு ஒரு காலம் உண்டு, அழுகைக்கு ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்னா, காலத்துக்கு முன்னாடி போய் காரியங்களை செஞ்சு பிரச்சனைக்குள்ள மாட்டிடுறோம். அங்கே மோசே என்ன பண்ணார்னா, ஆண்டவர் திட்டமாக மோசே மேலே மார்க்க போட்டார். இவனை வச்சு தான் ஆண்டவர் அங்கே எகிப்து தேசத்தில் இருக்க தம்முடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணி விட்டார். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, காலத்துக்கு முன்னாடி இவன் கொஞ்சம் பெரியவனான உடனே, நானே போய் இவங்களை அடித்து இவங்களை கொன்று இவங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணி இவங்களை எப்படியாவது என் ஜனங்களை மீட்டுவேன்னு சொல்லி கர்த்தருடைய நேரத்துக்கு முன்னாடி போய் அவன் கையை விட்டான். நான் இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், நம்முடைய மாம்ச எண்ணத்தினாலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு ஆசையினாலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு தீவிரத்தினாலேயோ, டோன்ட் கோ அண்ட் டூ சம்திங். வெயிட் டு நோ இஃப் இட் இஸ் த சீசன் ஆஃப் காட். God has a time for everything.
உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது உண்மை. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. தப்பான சீசன்ல தப்பான காரியத்தை செய்யக்கூடாது. அங்கே கேயாசி அப்படின்ற ஒரு ஊழியக்காரருக்கு, எலைஷாக்கு அங்கே கேயாசின்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் இருந்தான். இந்த கேயாசி என்ன பண்ணா அப்படின்னா, நாகமான் பின்னாடியே போய் அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் பொண்ணும் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து இவனை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு எலிசா சொன்னாருன்னு சொல்லி போய் சொல்லி அவன் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு திரும்பி வரும்போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை தான் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 26வது வசனத்துல, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அதாவது தீர்க்கதரிசியாகிய எலிசா கேயாசியை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குகிறதற்கு இது காலமா? Is this time for those? நீ ஊழியக்காரனா வந்துட்ட, நீ ஏன்பா உனக்கு இதெல்லாம் போய் தேடி உன் டைமை வேஸ்ட் பண்ற? இது காலம் இல்லப்பா. மாலை வேளையில சொல்லுகிறேன், காலத்தை புரிந்து கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். We must know the time in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எந்த காலத்துல என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு சில நேரத்துக்கு நம்ம சந்தோஷத்தின் காலம் வச்சிருப்பாரு, ஒரு சில நேரத்துக்கு அழுகையின் காலத்தை வச்சிருக்கிறாரு. எல்லா சீசனும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அந்த பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது there are 29 seasons, 29 சீசன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கு. வேதாகம் முழுசு நம்ம பார்க்கும்போது there are 29 seasons. அப்ப 29 சீசன் வழியில ஒவ்வொரு காலத்துல ஒரு மனிதனை சந்தோஷத்துல நடத்துறாரு, அவமானத்துல நடத்துறாரு, நிந்தையில நடத்துறாரு, நிபச்சொல்ல நடத்துறாரு, லாஸ்ல நடத்துறாரு, ப்ராஃபிட்ல நடத்துறாரு. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் நம்ம நடத்துறாரு. What season am I going through now and what should I do? அறிந்து கொள்வதற்கு தான் மோசே ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாங்க, எனக்கு போதிங்க ஆண்டவரே, எனக்கு என்ன சீசன்ல நான் கடந்து போயிட்டு இருக்கேன், என்னை கொண்டு நான் என்ன செய்யணும், வாட் இஸ் தட் யூ எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் மீ அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. முதல் காரியம் என்ன சொல்லி கொடுத்தேன்? எதுக்கு ஆகாயத்து பட்சிகளை பார்க்கணும்? லேர்ன், அது மிருகங்கள் ஜென்ரலாக காரியம் சொல்லி கொடுத்தேன். முதல் ஆகாயத்து பட்சிகளை எதுக்கு சொல்லி கொடுத்தேன்? ஐயோ, வாட்ச் வித் அட்டென்ஷன், வண்டர்ஃபுல். வாட்ச் வித் அட்டென்ஷனில் அதை அட்டென்ஷனோட பார்க்கணும். பார்க்குறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காரியம் எதை விட்டுறணும்? கவலை. டூ நாட் வரி, கவலை விட்டுருங்க. 2வது காரியம், நோ யோர் சீசன். உங்கள் காலத்தை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த சீசனில் ஆண்டவர் உங்களை நடத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடங்க. 29 சீசனில் வேதாகம் முழுசும் இருக்குது. பிரசங்கி புஸ்தகத்தில் நடுவதற்கு ஒரு காலம், பிறப்பதற்கு ஒரு காலம், இறப்பதற்கு ஒரு காலம், நட்டதை பிடுங்குவதற்கு ஒரு காலம் அப்படின்னு சொல்லி அந்த காலங்களில் 29 சீசனை போடலை. அதில் ஒரு ஜிஸ்ட் இருக்குது. ஆனால் வேதாகம் முழுசும் பார்க்கும்போது 29 சீசனும் இருக்குது. திரும்ப வரும் காலங்கள். இப்போ சம்மர் வந்துச்சுன்னா, சம்மர் ஒரு டைம் வருமா? இல்லை கேட்குறேன், இல்லை ஜென்ரலாக நான் கேட்குறேன், சம்மர் ஒரு டைம் வருமா இல்லை வருஷம் வருமா? மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு முக்கியமான காரியத்தை புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய நாட்கள் எத்தனை வருஷம்? பலத்தின் மிகுதியினால். அதோட நிறுத்தி இருந்தாருன்னா பரவாங்க. அதனுடைய மேன்மை என்னங்க? சஞ்சலமும் வருத்தம் தான். we are nothing. அதனுடைய மேன்மை அந்த சங்கீதத்தை வாசித்தலாம். சங்கீதம் 90 எடுத்துக்கங்களேன். சங்கீதம் 90 அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்தவர்கள் வேகமாக சத்தமாக வாசியுங்கள். சாம் 90 10வது வசனம். ஓகே, 9வது வசனத்திலிருந்து வாசித்துருங்க அங்கிள். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதை மாதிரி எங்க வருஷங்கள்லாம் போயிருச்சு ஆண்டவரே. எங்க ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமா இருந்தாலும் அதோட மேன்மை நிறைய வருஷம். அதுல என்னன்னா, yet their span is but toil and trouble, they are gone and we fly away. எங்க நாட்கள் அப்படியே போயிருது. ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
So teach us to number our days that we may get a heart of wisdom. எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாருங்க. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோ த சீசன். கர்த்தர் உங்களை நடத்துகிற காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் அங்கே பவுல், எபிரேயர் புஸ்தகம் பவுல் தான் எழுதியிருப்பார் நான் நினைக்கிறேன். அப்போ பவுல் அங்கே இருக்கிற மனிதர்களை பார்த்து சொல்லும்போது, காலத்தை பார்த்தா நீங்கள் போதகர் மாதிரி இருக்கணும், ஆனால் நீங்கள் இன்னும் குழந்தையாக இருக்கிறீங்களே. நீங்கள் காலத்தை பார்க்கும்போது நீங்கள் நல்லா வளர்ந்து இருக்கணும், ஆனால் நீங்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிட்ற மாதிரி, திடப்பொருளை சாப்பிட்றது மாதிரி நீங்கள் இருக்கணும். ஆனால் காலத்தை பார்க்கும்போது இன்னும் நீங்கள் பால் உண்கிற குழந்தையாக இருக்கிறீங்களே. அப்போ when we know the season, we also grow along with that. இந்த என்னுடைய காலத்தை, என்னுடைய நாட்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதற்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஜெரமியா 5 வயசு, அவன் பாலை தவிர வேறு எதையுமே குடிக்க மாட்டானா, நான் என்ன சொல்லுவேன்? அவனை குழந்தை இல்லை, அவனுக்கு என்ன, அவன் நல்லா இருக்க குழந்தையா? வெறும் பாலை மட்டும்தான் குடிக்கிறான் அப்படின்னா என்ன சொல்லுவான்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இவன் வெறும் பாலை மட்டும்தான் குடிக்கிறான், அது என்ன அவனுக்கு சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே மாதிரி தாங்க, காலத்தை பார்த்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய வளர்ச்சி மேலே இருக்கணும். நிறையா நேரத்தில் நம்ம குழந்தைங்க மாதிரியே போயிடுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, திஸ் இஸ் எ சீசன், லேர்ன் பண்ணுங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். நோ யுவர் சீசன். மூன்றாவது ஒரு காரியம், ஏன் இந்த பட்சிகளை பார்க்க வேண்டும் அப்படின்னா, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் புறாவை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அதாவது மனவாட்டி ஆகிய சபை, அதாவது மனைவியை பார்த்து கணவன் பாடுகிற விதமாக அங்கே அற்புதமாக எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த புறா அப்படின்னு எப்படி எழுதுறாருன்னா, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவுகளிலும் தங்குகிற என் புறா. புறா எப்படி 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 இருக்குமா புறா? சொல்லுங்க. How will the dove be? It hides itself in the clefts of the rock. அங்கே கண்மலையினுடைய வெடிப்பிலும் சிகரங்களுடைய மறைவிலும் தங்குகிற என் புறா அப்படின்ற. அப்படின்னா அது போய் அப்படியே அந்த மலை, 2 மலையினுடைய இடுக்குள்ளே போய் அப்படியே உள்ளே இருந்துக்குமா. உள்ளே இருந்து பார்த்துட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு உள்ளே அப்படி போயிடும். குக் குக் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு திரும்ப உள்ளே போயிடும். அது மறைந்து கொள்ளுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள். நிறைய நேரத்தில் வி டிஸ்பிளே அவர் செல்ஃப். டிஸ்பிளே அவர் செல்ஃப்ன்ற எந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்குள்ள பெருமை வந்துடுது, நமக்குள்ள பெருமை இருக்குது, நம்ம ப்ரைடான மனிதர்களாக இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ நமக்குள்ளே ஒன்றுமே இல்லாத காரியத்தை குறித்து நமக்கு பெருமை வந்துடுது. நேற்று ராத்திரி நானும் சுகினும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சுகின் ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னே தெரிலண்ணே, எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பற்றி அப்படி ரொம்ப பெருசாக எனக்கு யோசனை வருது அப்படின்னாரு. நான் சொன்னேன் சுகின்ட்ட, சுகின் இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அப்படி தான் ஒரு சில நேரத்துக்கு வருது. வி திங்க் சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல நமக்குள்ளே இருக்கிற பெருமைகள் நம்ம அதை டிஸ்பிளே பண்ண வைக்குது. நம்ம வார்த்தைகளாலேயோ இல்லை செயல்லையோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளை வெளிப்பட வைக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இவனை மறைச்சிக்கோ, நீ மறைந்து கொள். ஏன் மறைந்து கொள்? இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். என் சகோதரியே, அதே உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும்போது, என் சகோதரியே, என் மணவாளி எப்படிப்பட்டவளா? நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஸ்ப்ரிங் ஷட் அப், ஃபவுண்டைன் சீல்டு. அங்கே மணவாட்டி சபை அப்படின்னா இது மாத்திரம் சபை இல்லை, ஒவ்வொருவரும் நாம் சபை. வி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் த பிரைட் ஆஃப் காட், தேவனுடைய மணவாட்டி. அப்போ தேவனுடைய மணவாட்டிக்கு என்ன குணம் இருக்கணும் அப்படின்னா, மறைச்சிக்கிற குணம். ஆனால் நிறைய நேரத்தில் இந்த மறைச்சிக்கிறதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை வெளியவே காமிச்சிக்கூடாது, உலகத்துக்கு காமிச்சிக்காமல் உங்களை மறைச்சிக்கங்கன்னு சொல்லலை. அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்மலையில் உங்களை மறைச்சிக்கங்க. ஹைட் யுவர் செல்ஃப் in the clutch of the rocks of the rock. அந்த கண்மலை யாருன்னா, கண்மலையாகிய கிறிஸ்து. சங்கீதம் 121:1 என்ன தாவீது எழுதுறாரு? இல்லை ஆண்டி, 121. நீங்கள் 91 போயிட்டீங்க. 121. எனக்கு ஒத்தாசை வரும் யாரு?
பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு புறா அந்த புறாட்டிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு லெசன் என்ன அப்படின்னா, மறைச்சிக்கும். ஆனால் அது மறைக்கிறது போய் ஒரு மண்ணுக்குள்ளே மறைச்சிக்காது, இல்லாட்டி சும்மா ஒரு கல்லுக்கு பின்னாடி மறைஞ்சிக்காது, இல்லாட்டி ஒரு அட்டைக்கு பின்னாடி ஒரு புறா மறைஞ்சிக்காது. பட் இன்ஸ்டெட் எங்கே போய் மறைஞ்சிக்கும்னா கண்மலைக்கு பின்னாடி மறைஞ்சிக்கும். நம்ம இன்னைக்கு எதில் தெரியுமா மறைஞ்சிக்கணும்? ஆண்டவரில் உங்களை மறைச்சிக்கங்க. கண்மலையாகிய கிறிஸ்துவிலே உங்களை மறைத்து கொள்ளுங்கள், வசனத்திலே உங்களை மறைத்து கொள்ளுங்கள். நிறைய நேரத்தில் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை கொண்டு, நிறைய வேற வேற மாஸ்கை கொண்டு மனிதர்கள் தங்களை மறைத்து கொள்ளுகிறார்கள். அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. தே ஹைட் themselves with different masks. நான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மற்ற மாஸ்க்ல தூக்கி போடுங்க. All that you need is the word of God. இந்த கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த மறைவிலே உங்களை மறைத்து கொள்ளுங்கள். அங்கே ஒரு குருவியை குறித்து அங்கே சங்கீதம் 84வது சங்கீதம் 3வது வசனம், அந்த குருவி பேர், 2 குருவியை பற்றி அங்கே எழுதியிருக்கு. ஒரு குருவி பேர் அடைக்கலான் குருவியான், இன்னொரு குருவி பேர் தகைவிலான் குருவியான். ஒரு ஸ்பேரோ ஒரு ஸ்வேலோ. எனக்கு அந்த ஸ்வேலோங்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஸ்பேரோவை பார்த்துருக்கேன். குட்டி எவ்வளோ பெருசு இருக்குங்க அந்த ஸ்பேரோ? இவ்வளோதான் இருக்கும். அது இப்படி பிடிச்சி அமுக்குனீங்கன்னா கொஞ்சம் வேகம் அமுச்சிங்கன்னா அவ்வளோதான், செத்து போயிடும். ஆனால் அந்த குருவிக்கு ஒரு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, the sparrow hath found her a house and the swallow a nest for herself where she may lay her young, even thine altars o Jehovah of hosts, my king, my God. தமிழில் வாசிக்கும் போது இன்னும் பியூட்டிஃபுல் எழுதியிருக்காரு. அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் குஞ்சுகளை வைக்கிறதுக்கு எங்கே கூடு கிடச்சிதான்? உங்களுடைய பீடங்களில் கிடச்சிதான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, hide yourself in the altar of God. தேவனுடைய பலிபீடத்திலே தேவனால் நீங்கள் மறைக்கப்பட்டவர்களாய் மாறுங்க. யூ மேட் பி வெரி இன்சிக்னிஃபிகண்ட். ரொம்ப சின்ன மனுஷனாக இருக்கலாம். ஒருவேளை பெருமையாக இருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் மறைவு தேவையில்ல. குட்டி குருவி மாதிரி சின்ன மனுஷனாக இருக்கலாம். உங்களுக்கே உங்களை பற்றி பயம் இருக்கலாம். ஐயோ நம்மளை யாராவது ஏதாவது அசிங்கப்படுத்திடுவாங்களே. நிறைய பேர் இன்செக்யூரிட்டியோடவே வாழ்க்கை ஃபுல்லாக வாழுவாங்க, பயத்திலேயே ஓடுவாங்க வாழ்க்கை. ஐயோ இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னே ஓடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்ம போய் மறைந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு இடம் உண்டு. அங்கிள் இன்னைக்கு வசனத்தில் வாசிக்கும் போது சொன்னார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். கண்டிப்பாக துன்பம் இருக்குங்க. வெளியில் இருக்கவனுக்கு என்ன துன்பம் இருக்கோ அதோட எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் என்ன அதில் சந்தோஷம்னா, அவைகளை நின்று தேவன் அவைகளில் நின்று அவனை விடுவிப்பார். அவர் கூட நிற்பாருங்க. பக்கத்தில் பார்த்தா சொல்லுங்க, திரும்பி ஒரு வார்த்தை அப்படி ஒரு ஸ்மைல் கொடுத்து சொல்லுங்க, அவர் கூட நிற்பாருங்க. அவர் கூட நிற்பார். நமக்கு என்ன தெரியுமா பெரிய ஆசீர்வாதம்? அவர் கூட நிற்கிறதா நம்ம ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். யோபு, இந்த டிஸ்பிளேல அந்த வசனத்தை நான் போடலை. யோபு 38வது அதிகாரத்தில் ஆஸ்ட்ரிச்சை பற்றி, 39வது அதிகாரம்னு நினைக்கிறேன், ஆஸ்ட்ரிச்சை பற்றி we will read a passage. யோபு 39வது அதிகாரத்தில் 13வது வசனத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. சுகின் வாசிக்கிறீங்களா? 13வது வசனத்திலிருந்து யோபு 39. தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரைகள் தங்கள் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்ல அல்லவோ? அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு மணலிலே அனல் உரைக்க வைத்து விட்டு போய் காலால் மிதிபட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகம் அவைகளை மிதிச்சிருங்கிறத அதை நினைக்கிறது இல்லை. அது தன்னுடைய குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளவர்களா இருக்கு. இங்கே ஒரு இந்த ஆஸ்ட்ரிச் எப்படிப்பட்ட ஆஸ்ட்ரிச்சா, முட்டை போடுமா, முட்டை போட்டு மண்ணில் வச்சுட்டு அது பாட்டுக்கு ஓடிடுமா. ஓடி என்ன பண்ணுவோன்னா, இது ஐயோ அது யாராவது வந்து மிதிச்சாங்கன்னா இந்த முட்டை உடஞ்சிருமே, இல்லாட்டி ஏதாவது ஒரு மிருகம் வந்து இதை சாப்பிட்ருமே அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாமல்
அது பாட்டுக்கு ஓடிடுமா. ஓடி போயிட்டு அது அதோட குழந்தையே இல்லாத மாதிரி அது வாழுமா. இது ஆஸ்ட்ரிச். இன்னொரு மிருகத்தை குறித்து சொல்லுகிறேன். அங்கே உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது கழுகை குறித்து சொல்லும்போது, அங்கே கழுகு தன் கூட்டை நல்ல கூடு கட்டும். எதுக்கு அப்படின்னா முட்டை போடுறதுக்காக கூடு கட்டும். அந்த முட்டை போடுறதுக்காக கூடு கட்டி அதில் குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுன்னா கூட்டை அப்படி கலைச்சிரும். கூட்டை கலைச்சா என்ன ஆகும்? குஞ்சுகள்லாம் இருக்கும்போது கூட்டை கலைச்சா என்ன ஆகும்? எல்லாம் கீழே விழுகும். ஆனால் விழுகும்போது மேலேருந்து சர்ன்னு கீழே அப்படியே தூக்கிட்டு போகும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கணுன்னா இங்கே விக்டோரியா அவென்யூன்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் நீங்கள் இப்போ நல்ல ஒரு சம்மர் டைமில் போனீங்கன்னா அடிக்கடி யூ கேன் see that. நான் நிறைய நாள் பார்ப்பேன். எனக்கு இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது இதெல்லாம் எப்பப்போ பார்க்குறது, அதாவது டிஸ்கவரி சேனல் தான் பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனால் அந்த ரோட்டில் நான் ஒரு 4-5 டைம் நானே பார்த்துருக்கேன். அப்படியே அந்த குருவியை குட்டி குருவி அப்படியே விழுகிறது வருது, அப்படியே போய் இப்படி தூக்கும் மேலே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை ஆண்டவர் பறவைகளை வச்சு சொல்கிறாரு. ஒரு சில நேரத்துக்கு என்ன பண்ணணுமா, ஆஸ்ட்ரிச் மாதிரி இருக்கக்கூடாது. ஆஸ்ட்ரிச் அது பாட்டு விட்டுட்டு போயிடும், ஓகே அது வளர்ந்து வந்துடும் அப்படின்னு. ஆனால் அந்த கழுகு என்ன பண்ணுமா, கூட்டை கலைக்கும், நல்லாயிருக்கும். when the hold is strong, when they are all well set and when they are all comfortable, அந்த கம்ஃபர்ட்டை போய் கலைச்சுட்ரும். எதுக்கு அப்படி தெரியுங்களா? அது பறந்து பழகணும். அப்போ பறந்து பழகிற கடியில் போயிருக்கும். இவ்வளோ நல்ல கழுகு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வயசாகி போயிடும். வயசாகி போனோன்னா இந்த கழுகுக்கு பார்வை ரொம்ப கூர்மையான ஒரு பார்வை. அதாவது ஒரு கிறிஸ்தவனை இந்த கழுகுக்கு ஒப்பிடலாம். எப்படின்னா, ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காரியம், நம்ம நல்ல உயர்வான இடத்துல மேலே நம்முடைய குட்டிகளுக்காக மேலே இடத்துல நம்ம ஒரு நெஸ்ட்டை கட்டணும். ஈகிள் அந்த ஈகிள் நல்ல உயரமான இடத்துல கூட்டை கட்டும். we have to build our house on strong high places. அங்கே முட்டைகளை அங்கே நம்ம கட்டி வைக்கணும். ஆனால் முட்டைகள் அங்கே வச்சு குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் அவைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சமவெளியில் அந்த குஞ்சுகளுக்கு கீழே பள்ளத்தாக்கு வரைக்கும் அதுகளை கொண்டு போய் வாழ்க்கையினுடைய உயரங்கள், மேடுகள், பள்ளங்கள் எல்லாவற்றையும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் அடிக்கடி நினைப்பேன், எங்கள் அப்பாட்ட போய் பரலோகத்தில் பார்த்தா எங்கள் அப்பாட்ட 2 கேள்வி கேட்கணும்னு நினைப்பேன். ஒன்று, எங்கள் அப்பாட்ட நான் சாரி சொல்லணும்னு நினைப்பேன். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்காக நான் கண்டிப்பாக சாரி சொல்லணும்னு நினைப்பேன். 2வது காரியம், எங்கள் அப்பாட்ட போய் நான் கண்டிப்பாக கேட்கணும்னு நினச்சிருக்கேன் என்னன்னா, அப்பா why you did not teach me finance? எனக்கு ஏன் நீங்கள் ஃபைனான்ஸ் சொல்லிக் கொடுக்கல? நீங்கள் சொல்லிக் கொடுத்துருந்தீங்கன்னா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேனே. இதை நான் கேட்கணும்னு நினச்சிருக்கேன். முன்னாடியே பரலோகத்துக்கு போய் அவரை பார்க்கணும்னு நினச்சேன்னா நான் கண்டிப்பாக அதை கேட்பேன். நான் ஏன் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு நானும் நீங்களும் தான், we are the only parents. நான் என்ன சொல்கிறேன்னா, we should teach all the good and பேடுன்னு சொல்கிறத விட கடினமான சூழ்நிலைகளை அவர்களுக்கு நடக்கிறதுக்கு நம்ம ஹார்ட். இந்த குஞ்சுகளுக்கு இந்த கழுகு இந்த குஞ்சுகளுக்கு பெருசானதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்குறது இல்லை. when it is still small it will teach. எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது என் மனசுக்குள்ளே அப்படியே ஓடிட்டு, ஆண்டவரே எங்கள் அப்பா ஃபைனான்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நான் அப்படி உட்காந்து யோசித்தேன், எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கலன்னெலாம் யோசித்தேன். அப்புறம் நான் உட்காந்து எழுதினேன், இதெல்லாம் என் பையனுக்கு நான் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் கஷ்டத்தை, எங்கள் அப்பா எனக்கு கஷ்டத்தை நல்லா சொல்லிக் கொடுத்தார். அதாவது ஒரு நாள் 10th படிக்கும்போது நான் கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து தான் போனோம். பஸ்லேருந்து இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து தான் போனோம். எங்கள் அப்பாட்ட நான் அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா பழைய இந்த வயசானவங்களாம் ஓட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. நான் நல்ல ஒரு வெரி வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்டு இங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். SBOA அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்கூலில் நான் படித்தேன். அப்போ அங்கே வரும்போது எல்லாருமே அப்போவே இப்போ 10th படிக்கும்போதே பசங்க எல்லோரும் நல்ல பெரிய பைக்கில் தான் வருவானுங்க. எனக்கு இந்த சைக்கிளை ஓட்டுறதுக்கு ரொம்ப சங்கடம். நான் எங்கள் அப்பாட்ட போய் கெஞ்சுறேன், அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு இந்த சைக்கிள் இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா, நீ ஓட்டினா அந்த சைக்கிளை ஓட்டு, இல்லாட்டி நடந்து போ. இதை நான் ரொம்ப நாள் நடந்தே போயிட்டேன். ஏன்னா அந்த சைக்கிள் எனக்கு ஓட்டுறதுக்கு அவ்வளோ அவமானமாக இருந்துச்சு. ஆனால் நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் அவமானங்கள் எனக்கு பெருசே கிடையாது. ஓகே, லெட் இட் கம் அண்ட் கோ. எனக்கு அது பெரிய விஷயமா எனக்கு தெரியலை. ஐ கேன் என்டியூர் ஹார்ட்ஷிப். ஆனால் அதே சமயத்தில் எங்கள் அப்பா எனக்கு ஃபைனான்ஸை சொல்லிக் கொடுக்கல. எப்படி அவர் ரொம்ப கஷ்டப்படுறார், அவர் பணத்தை இறுக்கி பிடிப்பார்.
எனக்கு கையில் காசை ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுத்துட்டே இதை செலவு பண்ணுறா, இதை நான் எப்படி செலவு பண்ணணும் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கடினமான சூழ்நிலையிலும் கஷ்டத்தை தாங்குவதற்கு, ஏன்னா எதுக்காக நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, சமீப நாட்களாக நிறைய இந்த கண்ட்ரியில் இருக்கிற நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன். நிறைய பேர் டக்குன்னு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறான். என்னடா இவன் டிப்ரெஷனுக்குள்ளே இவ்வளோ, உனக்கு என்னடா, அவனுக்கு ஒரு கஷ்டமுமே இல்லை, நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியில் அவன் இருக்கிறான். அவன் திடீர்னு அவங்க அம்மா வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது ஒரு இங்கிலீஷ் பர்சனுடைய அம்மா சொன்னேன், என் பையன் திடீர்னு போய் எங்கேயா டூருக்கு போனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் டிப்ரெஷன் வந்தால் எனக்கு எதுவும் பண்ணுறேன்னு தோணுது, மலையிலேருந்து குதிக்கணும்னு தோணுதுன்னா அவன் சொல்கிறான், எங்கேயா போய் இறந்துருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு என்னடா கவலை? ஒரு கவலையுமே இல்லை. அவன் சொல்கிற ரீசன் எல்லாமே வந்து இதுக்கெல்லாம் யாராவது கவலைப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி ரீசன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவன் கடினமான சூழ்நிலையை அவன் பார்க்கல வாழ்க்கையில், எல்லாத்தையுமே நல்லதாக மேன்மையாக பெஸ்ட்டாக சூப்பரான சூழ்நிலையை பார்த்துட்டான். அதனுடைய விளைவு, ஒரு பிள்ளைய லவ் பண்ணியிருக்கான். அப்போ அந்த 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 பிள்ளைய அவனை வந்து வேண்டான்னு கூட சொல்லலை, கொஞ்ச நாள் அவட்ட வந்து பேசாமல் கொஞ்சம் தள்ளி நின்றுச்சு அந்த பிள்ளை. அதற்கு அவன் ஒரு 19 வயசு பையன் போய் செத்துருவேன்ருக்கான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கணும். சரி, இந்த கழுகு நல்ல உயரத்தில் போய் கூடு கட்டும், அங்கே முட்டை போடும், குஞ்சு பொறுக்கும், பள்ளத்தாக்கில் வந்து அது கற்றுக் கொடுத்து அப்படியே காலத்தில் ஓடும்போது ஒரு நாளில் வயசாகிருமா அந்த கழுகுக்கு வயசாகும்போது தன்னுடைய பலன்லாம் போயிடும், தலையில் இருக்க அதுக்குரிய ஹேரு, அதோட நகம் எல்லாமே போயிடும். ஆனால் ஒன்று செய்யும் இந்த கழுகு, நேராக திரும்ப அப்படியே மவுண்டனுக்கு போகுமா, மவுண்டனில் போய் அது அப்படியே தன்னை மறைச்சிக்கிட்டப்போ கொஞ்ச நாள் அப்படியே சைலண்ட்டாக மறைச்சி உட்காந்துருக்குமா. திரும்ப கொஞ்ச நாள் வரும்போது திரும்ப இட் வில் கெட் அகெயின் அந்த பழைய பலனும் பழைய அந்த அழகான அந்த ஃபெதரும் அதோடைய நகங்களும் கூர்மையான அந்த அழகும் திரும்ப வருமா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஐசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகைகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ராத்திரி வேளையில் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தில். ஒருவேளை இந்த ஆராதனைக்குள்ளே நீங்கள் வரும்போது நீங்கள் சோர்வோடு வந்திருக்கலாம், நீங்கள் ஒரு கவலையோடு உள்ள வந்திருக்கலாம். ஆனால் முதல் காரியம், கர்த்தர் சபைக்கு சொன்ன ஒரு முதல் வார்த்தையே, உன்னுடைய கவலையை விட்டு விடுங்க, தூக்கி போடுங்க, உங்க காலத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் ஓட வேண்டிய பாதை என்ன என்பதை கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அறிந்து கொண்டு அதற்கேற்ற திட்டங்களை செய்யுங்க. மூன்றாவது காரியம், உங்களை மறைச்சுக்கங்க, கண்மலையில் உங்களை மறைச்சுக்கங்க. ஒருவேளை எல்லாம் மறைச்சி காலங்கள்லாம் ஓடும்போது எனக்கு பலன் இல்லை, நான் எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்கேன், ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட், ஹைட் யுவர் செல்ஃப், வெயிட் அப்பான் த லார்ட், ஸ்லோ டவுன், டேக் அ பிரேக். உங்கள் வாழ்க்கையினோட ஓட்டத்தினுடைய வேகத்தை குறைங்க. இன்னைக்கு இந்த சபைக்கு நான் திட்டமாய் சொல்லுகிறேன், பல காரியங்கள் அப்படியே நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்லோ டவுன். த வேர்ட் ஆஃப் காட் ஃபார் திஸ் ஈவினிங் இஸ் ஸ்லோ டவுன், டேக் அ பிரேக். உங்கள் எல்லா கவலை, உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வைங்க, ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் உட்காருங்க. He will give you plans. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்போ நீ எட்டாதும் நீ அறியாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. He will reveal great things that you have never ever have dreamt of. நீங்கள் யோசிக்காத பெரிய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆனால் கர்த்தர்ட்ட காத்திருங்க. வெயிட் upon the Lord, வெயிட் upon the Lord. அப்பொழுது கழுகைகளை போல புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எங்களை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக மாற்றுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே.